சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. சுப்ரீம் மொபைல்ஸ் வழங்கும் கலாட்டாவின் அறமும் விக்ரமனும் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ எப்படிமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் எல்லா ஷேட்ஸ் ஆஃப் விக்ரமன் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு டெலிவிஷனில் ஷோ பார்க்கும்போது ஐயோ ஏதாவது நெகட்டிவிட்டி வந்துருமோ அப்படிங்கிற பயம் எதுவும் இருந்ததா? அம்மாவா? இல்லை, அப்படி எதுவும் எனக்கு தோணலை. அவர் இருந்த அவர் பேசின பேச்செல்லாம் எனக்கு அப்படி தோணலை. ஏன் புள்ள ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான்றது எனக்கு தெரியும்ன்றீங்களா? தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா உங்க பையன் சொன்ன அறம் வெல்லும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டேகை நிறைய பேர் டிஷர்ட்டா போட்டுட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் அவங்க பயோல வச்சிருக்காங்க, ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பிகம் லைக் ஒரு மூவ்மெண்ட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இதை பார்க்கும்போது அவர் உள்ள இருக்கும்போது மக்கள் மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிருக்காருன்னு ரொம்ப தெரியும். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எதுவும் பயம் இருக்குதாமா நம்ம பையனோட சேஃப்டி அந்த விஷயத்தை பத்திலாம் யோசிக்கும் போது? அவர் பயம் இல்லாம இருக்கிறதுனால எனக்கும் பயம் இல்லை. சரி, இந்த விஷயத்தை அப்பா கிட்ட கேட்போம். நிச்சயமா இல்லை. எல்லா இடத்துலையுமே எல்லா பணி தலங்கள்லையும் கூட இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கள, உங்களை மாதிரி நிறைய பேர் பணியில் இருக்கிறாங்கல்ல, பல துறைகளில் இருக்காங்கள, எல்லாருமே பெரிய அப்டாக்கிள்ஸை கடந்து தானே வர்றாங்க. அதனால் அரசியல் என்பது தடை அல்ல. அது அவர் எனக்கு பெருமையாக இருக்கிறதுக்கு காரணம் அதிகமாக பேசுறது வழக்கம் இல்லாமல் தேவையானதை பேசுறது இருக்குல்ல. நான் அதை உண்மையில எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாகவும் நினைக்கிறேன். அந்த அளவாக பேசுவது என்பது இருக்குல்ல, அது முக்கியமானது. அளந்து அளந்து பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளப்பு தான் முக்கியமானது, அளப்பு அல்ல. அதில் தெரியுது உங்களுடைய வளர்ப்பு. ஸோ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் 4 பேருமே ஃபேமிலியாக இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு மனம் விட்டு பேசியிருந்திருப்பீங்கல்ல. என்ன சொன்னீங்க உங்கள் பையன்கிட்ட? உண்மையிலே சொல்லப்படும், நான் அவர்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கானது இல்லை, எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட வேண்டியது. இது ஃபார்மலுக்கான ஒரு விஷயம் அல்ல. நம்ம நான் கூட சில அந்த ஷோ ரொம்ப கிரிட்டிக்கலாக போகிற மாதிரி, கொஞ்சம் டிடிஎஸாக இருக்கிற மாதிரி காலகட்டங்களாக எனக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. அதை எவ்வளவு அருமையாக டாக்டிஸாக ஹேண்டில் பண்ணுது. இங்கே ப்ரொவோக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இங்கே பஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் நிறைய பப்ளிக்கில் என்கிட்ட அப்பப்போ சொல்கிறாங்க, இந்த பையன் என்ன இவ்வளவு இதாக இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் தங்கச்சி கிட்ட பிடித்த ஒரு விஷயம், லைக் அந்த மேடையில் ரொம்ப அப்படியே தெளிவாக பேசினாங்க. ஷி வாஸ் வெரி மெச்சூர்ட். ஸோ கேன் யூ ஷேர் சம்திங் அபவுட் யுவர் சிஸ்டர்? ஒரு ப்ரவுட் மொமெண்ட். இல்லை, கடந்த 5 வருஷமாக அவங்களோட எனக்கு அதாவது நேரில் காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல். ஃபோனில் தான் பேசுவோம், அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க டெல்லியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் என்ன படிக்கிறாங்க அவங்க? நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படிக்கிறாங்க, தியேட்டர் டைரக்ஷன் படிக்கிறாங்க. அவங்க சவுத் இந்தியாவிலே மொத்தம் இந்தியா முழுக்க 26 பேர் தான் ஒரு பேட்சுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதில் அந்த வருஷம் சவுத் இந்தியாவிலே ஒரே ஒரு பெண் அவங்க தான் செலக்ட் ஆனாங்க. டெல்லியில் போய் நாங்கள்லாம் பயந்தோம் ஆக்சுவலாக. டெல்லியில் அனுப்புறதுக்கு என்ன, இங்கே தமிழ்நாடுங்கிறது வேறு, டெல்லிங்கிறது வேறு. அங்கே போய் எப்படி இவங்க தனியாக இருப்பாங்க? அதுக்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தோ அந்த மாதிரியான பழக்கம்லாம் எதுவுமே இல்லை இல்லையா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க போனாங்க, போயிட்டு ஒரே மாதத்தில் நல்லா ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க, நல்லா பேசுகிறாங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களா விக்ரம்? ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. நான் அதான் சொல்ல வரேன். அதாவது தேவை ஏற்பட்டால் நம்ம ஆட்கள் ஈஸியாக ஒரு மொழியை கற்றுக்கலாம். தேவை ஏற்பட்டால் மட்டும். வலுக்கட்டாயமாக நம்ம அதை சின்ன வயசுலேருந்தே படிக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த மொழியாக இருந்தாலும். ஸோ அப்படி இருந்தாங்க. அப்புறம் மேடையில் அவங்க பேசினது தான் அவங்க ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு அவங்க பேசக்கூடிய பாலிடிக்ஸ் கொஞ்சம் மாடர்ன் ப்ளஸ் ப்ராக்ரெசிவான பாலிட்டிக்ஸ். அது டெல்லியில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் வேறு இல்லையா? ஸோ இன்னொன்று டெல்லிங்கிறது வேறு ஒரு களம். நான் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுமே சொன்னேன்,
பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ காலில் அவங்களுக்கு கால் பண்ணேன். அன்னைக்கு காலையில் நான் கால் பண்ணேன். அப்போது அவங்க ப்ரொட்டஸ்ட்டில் இருந்தாங்க. அவங்க காலேஜில் ஒரு ப்ரொட்டஸ்ட். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டோம், இதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இருக்காது. ஏதாவது உதவினா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே போராட்டம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாட்டுங்கிறது வேறு, டெல்லிங்கிறது வேறு தான். அப்போது அந்த இடத்துல அவங்க அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடக்குமுறைக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. இப்போ அந்த டெல்லி களம்ன்றதே வேறு இல்லையா, அந்த சூடுங்கிறது வேறு. ஸோ அப்போ அது ஒரு பயம் இருந்தது, பதற்றம் இருந்தது. பட் ஃபைனலில் அவங்கள பார்த்தபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொன்று, அவங்க அந்த ஷோ பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் உள்ளே இருக்கும்போதே நான் ஃப்ரீஸ் ரவுண்ட்லலாம் அவங்க வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அந்த ஷோ பார்க்கக்கூடிய டைமும் இருக்காது. ப்ளஸ் அவங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெளியில் வந்து அவங்க அந்த ஷோ பற்றி பேசினது, 106 நாள் நான் இருந்ததை பற்றி பேசும்போது நான் நினச்சேன், இங்கே வந்து பார்க்காதவங்க நிறைய பேர் அந்த ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு வந்து என்னோட தங்கச்சி ஒரு சாட்சி. நீங்கள் விக்ரமன் அவர்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு கேள்வி. பேரண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்கள் பதில் என்ன விக்ரமன்? அதான் ஒரு பெற்றோராக அவங்களுக்குள்ள ஒரு விஷயந்தான். அது சரியான தருணத்தில் சரியான நபர் வரும்போது நம்ம பண்ணிப்போம். ஓஹோ. இன்னொரு ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ ஆர் யூ ரெடி? கேன் வி கெட் த மொபைல்? ஸோ அனிதா சம்பத் அவர்கள் வந்து லைனில் இருக்கிறாங்க. ஹாய் அனிதா. ஹாய். ஐயோ, என் பேர் சொல்லி சவுண்ட் வந்துச்சு, நம்ப முடியல. விக்ரமன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வணக்கம், விக்ரமன் பேசுகிறேன். விக்ரமனா? ஆமாம், வணக்கம், விக்ரமன் பேசுகிறேன். வணக்கம் விக்ரமன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இப்ப எல்லாம் நல்லா இருக்கு விக்ரமன். என்ன கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப உங்களை செல்லமா வந்து விக்கு விக்குன்னு கூப்பிடுறாங்க. இது என்ன மாமா குட்டி மாதிரியா? விக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு போல. ஓகே விக்ரமன், சூப்பர். இல்ல, இந்த விக்குங்கிற பேர் வந்து வீட்டுக்குள்ள ராம் தான் முதல்ல வச்சாப்ல. விக்கு அப்படின்னு சொல்லி அவர் விளையாட்டா கூப்பிட்டாப்ல. அது அப்புறம் மைனா அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாங்க அந்த லெகசியை. விக்ரமன், நான் வந்து மெயினா உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்கணும். என்னன்னா, சாரி, அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் நாட் வின்னிங் த ட்ராஃபி. ஏன்னா பொதுவா வந்து ஒருத்தங்க வாங்குற ஒரு ட்ராஃபி வந்து நிறைய விஷயங்களை பேச வைக்கும். என்னது கேட்கல, சாரி. பொதுவா வந்து ஒருத்தங்க வாங்குற ஒரு ட்ராஃபி வந்து நிறைய விஷயங்களை பேச வைக்கும். ஆனா நீங்க வாங்காததுனாலதான் நிறைய விஷயம் நீங்க பேசப்பட்டு இருக்கு. முக்கியமா வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு பிக் பாஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் வந்து நீங்க ட்ராஃபி வாங்காதனால பேசப்படுது. பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நீங்க வாங்காதனால பேசப்பட்டிருக்கு. இது ரெண்டுக்காக அனிதா சம்பத் சார்பும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துகளும். இதுதான் என்னோட கொஸ்டின், ஓகேவா? காமனா பிக் பாஸ்ல நான் பத்தி பேசல, இன் காமன் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 மோசமான வகையில வந்து அது இருக்கு. அது வந்து ஷோக்குள்ள சொல்ல, ஷோ வெளியே அதை ரிசீவ் பண்ணிக்கிற முறையில நான் சொல்றேன். ஜென்ரலா வந்து எல்லா ஜெண்டருக்குமே காமனானது இமோஷன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு கோவப்படுறதா இருக்கட்டும், இல்ல நம்மளோட கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்க நம்ம ட்ரை பண்றதுக்காக நம்ம லவுடரா மாறுறதாகட்டும், இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் காமன். ஆனா அதையே ஒரு பொண்ணு பண்ணும்போது அவளுக்கு அந்த சொசைட்டி ஏகப்பட்ட பேரை வைக்குது. எஸ்பெஷலி அந்த ஷோ முடிச்சு நம்ம உள்ள எதுவுமே தெரியாது, வெளியே வந்து பார்த்தா வந்து அவ்வளவு நம்ம லவுடரா இருந்ததுக்கான ஒரு அபியூஸ் ஃபேஸ் பண்ணிருப்போம். பஜாரின்னு பேர் வைப்பாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா ஐயோ இதெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவான்னு பேசுவாங்க. இல்ல கல்யாணம் ஆன பொண்ணுன்னா எப்படிதான் புருஷன் கூட இருக்கானோ அப்படின்னு பேசுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் நாங்க வந்து ஃபேஸ் பண்றோம் ஃபார் பீயிங் அ லவுடர், அ டாமினன்ட், ப்ரௌட்லி டாமினன்ட் விமன். பட் அதுவே ஒரு பையன் பண்ணும்போது, அதே விஷயத்த சேம் விஷயத்த பண்ணும்போது, அவன் கோவப்படும் போது, அவன் கத்தும் போது, கெத்து, ஹீரோ, ரக்கட் பாய், மேன்லி, இந்த மாதிரி அவனை வந்து அப்படியே பிரைஸ் பண்றது, குளோரிஃபை பண்றது அவங்களோட கோவங்களை. அதாவது இங்கே வந்து வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஜிபி முத்து அண்ணன் வந்து சொல்லுவார், ஒரு தோசை சுடுறதா பாத்திரம் கழுவுறது பற்றி நினைக்கிறேன். இப்போ பொண்ணாக இருந்து நீ பாத்திரம் கழுவ மாட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன்,
பொண்ணுங்கன்னா தான் பாத்திரம் கழுவணும்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்லை அவங்க தான் நல்லா கழுவுவாங்க அப்படின்னாரு. இல்லை நான் நல்லா கழுவுவேன், ஏடிக்கே நல்லா பாத்திரம் கழுவுவார். இது மாதிரி நான் வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். இது மாதிரி சொசைட்டியில் நிறைய ஆண்கள் நிறைய மனமாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இன்னொரு பாதியும் இருக்குல்ல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ அது அந்த கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இன்னொன்று அது அப்படி பேசுகிறாங்கன்றதுக்காக பெண்கள் வந்து அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பேச பேச இன்னும் சத்தமாக பேசணும், இன்னும் சத்தமாக பேசணும். தேங்க்யூ விக்ரமன். இன்னும் முக்கியமான ஒரே ஒரு விஷயம், அதோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பிக் பாஸ் பாக்குற ஆடியன்ஸ் வந்து ஓட்டு போடும்போது இவன் வந்து கேம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறான் அப்படிங்கறத பார்த்து ஓட் பண்ணுமா, இல்ல எது நியாயம் எது தர்மம்னு பார்த்து ஓட் பண்ணுமா? வாக்களிக்கிறது அந்த ஷோவில் அந்த பர்சனாலிட்டி எப்படி அப்படிங்கிறத பற்றி. பர்சனாலிட்டிங்கிறது ஒருத்தனுடைய பிஹேவியர், அதுக்கு தான் அந்த டாஸ்க் டிசைன் பண்ணுறாங்க. கண்டஸ்டன்ட் வந்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணுறதுங்கிறது அது போலி, அது சரியில்லை. விக்ரமன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் தி பெஸ்ட் விக்ரம். நீங்க வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிருக்கீங்க, நிறைய ஹார்ட்ஸ் வந்து வின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ அனிதா. ஓகே, ஸோ இன்னொரு கேள்வி அப்பா அம்மா கிட்ட இருந்து, அண்ட் ஆல்சோ அது விக்ரமனுக்கும் வந்து பதில் சொல்லலாம். ஃபேன்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு உங்கள் பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்லை ஆசைப்படுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? அவர் யாரை பிடிக்கும் சொல்கிறாங்களோ அவங்கள தான், அவரோட சம்மதம் தான் என்னோட சம்மதம். அதான் திருமணம்ங்கிறது வந்து அது 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 நிறைய புரிதலோடு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இட் டேக்ஸ் டைம். புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சரியாக வருவாங்களா, நம்ம ரெண்டு பேருக்கும் அதுக்கான வேவ் லென்த் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டெசிஷன் எடுக்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் த கேண்டிடேட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மீ. டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகே, நாட் ஜஸ்ட் மீ. ஒவ்வொருடைய திருமணமும் அப்படி தான் நடக்கணும், அவங்களுடைய விருப்பப்படி தான் நடக்கணும். அது ஒருவேளை அந்த விருப்பம் பெற்றோருக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த குழந்தைகளுடைய விருப்பத்தை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நாங்களும் இப்போ அவங்கள வந்து மிஸ் பண்ணுறோம், நீங்களும் வந்து மிஸ் பண்ணுறீங்க. ஒரு கால் பண்ண முடியுமா தங்கச்சிக்கிட்ட? அண்ட் தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்துருக்குன்றதை வந்து காட்டலாமா வீடியோ காலில்? ஏதாவது ஒரு விஷயம், இஃப் யூ கைஸ் ஆர் ஓகே. சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.